இது நம்முடையவை அல்ல, எங்கள் எல்லோருடையதும் அமைகிறது. எனவே மீண்டும் சட்டன் தமிழ் பாடசாலையினுடைய அதிபர், நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லோருக்குமே, ஆசிரியர்கள் உட்பட நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு. மற்றும் பதஞ்சலி ஃபைன் ஆர்ட்ஸ் கல்லூரியும் கூட, பாடசாலையும் இந்த இடத்திலே தங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் நிகழ்ச்சி வடிவத்திலே. மற்றைய இசை ஆசிரியர் விமலா தியாகலிங்கம் அவர்களும் தங்களுடைய ஆதரவுகளை தந்து இந்த உற்சாகத்தை தந்திருக்கிறார்கள். இன்னும் பலர் அவ்வப்போது அவற்றை நாங்கள் பேசிக்கொள்வோம். பாவியன் நான் சொன்னதை போல நாம் ஒரு காற்றலை, வாழ்வியல் காற்றலை, சன்ரைஸ் டாக்டர் நித்யானந்தன் அவர்களால் விதையிடப்பட்டது. இன்று 13வது ஆண்டிலே எல்லோரும் கைவிட்ட பொழுது தொடர்ந்தும் நிறுத்தாமல், ஒரு நாளும் நிறுத்தாமல் இந்த 25வது ஆண்டாக ஐரோப்பாவின் முதலாவது தமிழ் குரல் சன்ரைஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை தொடர்ச்சியாக தன் சேவை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு ஆங்கில செய்திகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். 25 புதிய செய்தியாளர்களை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். 25வது ஆண்டினுடைய தொடர்ச்சியாக. பலர் கேட்பார்கள், என்ன ரேடியோ விட்டுட்டீங்களாண்டு. ரேடியோ விட்டால் ஒன்றில் நாங்கள் இறந்திருப்போம் அல்லது அடுத்த சந்ததி இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கும். ஆகவே அது நிறுத்தப்பட மாட்டாது. 96ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் ஆடியோ நிறுவனம் உதயமானது. 98லே நாங்கள் லண்டன் டைம், லண்டன் தமிழ் வானொலியாக வந்து 2007லே வெப் டிவியாக உலகத்தில் தமிழ் ஊடகங்களில் முதல் வெப் டிவியை 2007ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி அறிமுகப்படுத்தினோம். கடந்த ஆண்டு 2013ஆம் ஆண்டு ஜனவரி 1 தேதியில் பாமுகம் டிவி என்கிற ஒரு நம்மவர் தொலைக்காட்சி, முற்றுமுழுதாக நம்முடைய தொலைக்காட்சி, எந்த சினிமாவும் இல்லை, எந்த கட்சி அரசியல்களும் கிடையாது, முற்றுமுழுதாக இந்த பொன்மாலை பொழுது அரங்கம் போல உருவாக்கும் ஊடகத்தின் சார்பாக இப்பொழுது நாங்கள் 17 ஆண்டுகளாக அதனுடைய வாசகம் அடுத்த தலைமுறை நோக்கி, எமது பிள்ளைகள் எங்கள் சந்ததி, உங்களுக்கு பிறக்க போகிற புதிய பிள்ளைகள் எங்களுக்கு தலைமுறை, அவர்கள் இன்னும் பிறக்கவில்லை, அவர்களை நோக்கியதான பார்வையோடு நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த அரங்கம் பொன்மாலை பொழுதும் சுற்றி வந்து இப்போது 130வது அரங்கத்தில் வருகிறோம். 129வது பொன்மாலை பொழுதை கிளிநொச்சியில், கிளிநொச்சி மாவட்டம் பளை மத்திய கல்லூரியிலே பாடசாலைகளை உள்ளடக்கி கிங்ஸ்டன் சிவா அவர்களுடைய பொறுப்பிலே முழுமையாக 1500 பேரை கண்டு வெற்றி வாகை சூடியது. இடையிலே சிவா அவர்கள் வந்து அது பற்றி சில வார்த்தைகள் சொல்லி மகிழ்வார் என்பதை தெரிவித்துக் கொண்டு இளையவர்களோடே வேலை செய்கிறோம். இன்று ராகவி சஹானா அதோடு சாரங்கா இணைந்து என்று அறிவிப்புகளை செய்வார்கள். நீங்களும் யாராவது எங்களோடு இளையவர்கள் இணைந்து கொண்டு அறிவிப்பு செய்து தொடரப்போகிறீர்கள் என்றால் தயவு செய்து என்னிடம் அறிய தாருங்கள். இப்போது நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்க ராகவி சஹானா மேடைக்கு வந்து நிகழ்ச்சி, இனி இடைவேளை இல்லை, பேச்சுக்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. நிகழ்ச்சி 5 மணிக்கு பரிசளிப்பு, 5:25க்கு நாங்கள் விடைபெறுவோம். யாராவது நிகழ்ச்சிகள் இங்கு நடைபெறாமல் தவறவிடப்பட நேர்ந்தால், நேர சுருக்கம் காரணமாக, இன்னும் 2 வாரங்களில் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சவுத் ரைஸ்லிப், அதாவது ஹரோவிலே அடுத்த பொன்மாலை பொழுது 131 அரங்கம் காணப்போகிறது. அங்கு உங்களை முதலாவதாக ஏற்றுக்கொள்வோம். நன்றி. அங்கே இணைந்த கரங்களோடு ராகவி மோகன் மற்றும் சஹானா ஆகியோர்களை இன்று உற்சாகப்படுத்தி கொள்ளலாம். வணக்கம்.